மணி வாங்குறாங்க என்ன இது? அதே பட்டாசுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு செலக்ஷன்? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. கொன்னுட்டே இல்ல? என்னென்ன நீ வச்சுக்கோ. இது உனக்கு இது இப்போ நல்லா இருக்குல்ல காம்பினேஷன்? படா நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த பட்டாசுல தனாதன் தனாதன் வெடிக்கணும். இந்த தெருவே நம்ம வீட்டை வேடிக்கை பார்க்கணும். ஓகே? என்ன சொல்லேண்டா, அம்மா இறந்து 8 மாசம் தான் ஆகுது. 1 வருஷம் வரைக்கும் எந்த விழாவும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சட்டமா? சட்டமா இருந்தா சொல்லு, ஃபாலோ பண்றேன். உங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும் சொல்லி அம்மா ஆசைப்பட்டாங்க. இந்த தீபாவளி இன்னைக்கு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். இந்த தீபாவளியை ஜாம் ஜாம நடத்துங்க. என்ன உனக்கு ஒண்ணும் வாங்கிக்கலையா? இந்த தீபாவளி எனக்கு இல்லை. அண்ணே, இந்த படம் எப்படி இருக்கு? சரி, நைஸ். காலேஜ் ஃபீஸுக்கும் புஸ்தகத்துக்கும் 1700 ரூபாவா? எந்த வருஷமும் இவ்வளவு ஆகலையே? அண்ணே, இந்த வருஷம் நான் BA டிகிரி கோர்ஸ், புஸ்தகத்துக்கு மட்டுமே 600 ரூபா ஆகும். அண்ணே, இப்பெல்லாம் ஒரு குழந்தைய கான்வென்ட்ல சேர்க்கணும்னாலே 300 ரூபாய்க்கு மேல செலவாகுது. அப்படியா? நான் உங்களை எல்லாம் கான்வென்ட்ல சேர்த்தப்போ மாசம் 5-10 தானே ஆகும். அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால. சரி சரி, பணம் எப்ப கட்டணும்? 15ஆம் தேதிக்குள்ள கட்டணும். 10ஆம் தேதிக்குள்ள கட்டணும். 7ஆம் தேதிக்குள்ள கட்டணும். சரி சரி, நீங்க காலேஜ் போங்க, நான் ஏற்பாடு பண்றேன். போயிட்டு வரேன். ம், வரேண்ணா. சந்தானம், எங்க வந்த நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க? இது நான் அப்புறம் வரேன். என்னமோ எழுதிட்டு இருக்கேன், மூடி கேட்டு போயிடும். ஆமா, பெரிய இலக்கியமா எழுதிக்கிட்டு இருக்க, மூடு கேட்டு போறதுக்கு. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லை, அவளுக்கு ஒரு 200 ரூபாய் பணம் இருந்தா கூட அடுத்த வாரம் பாரு, இந்த அடுத்த வாரம் தரேன், அடுத்த மாசம் தரேன், இதெல்லாம் வேண்டியது இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெட்டு போகும். உனக்கு வேணுங்கிறப்ப கேளு, என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்துடுறேன். இல்லைன்னா அடுத்த வாரம் தரேன் நான் சொல்றேன். அழகு இப்பதான் வாழ்க்கை நடத்துறதே கஷ்டமா இருக்கு. வெறும் காலேஜ் ஃபீஸுக்கும் புக்ஸுக்கும் எவ்வளவு பணம் செலவா தெரியுமா? நானும் உங்ககிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டே இருக்கேன். எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் கணக்கு வச்சிருக்கேன். நீ என்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு கணக்கு வச்சிருக்கேன்? அப்புறம் என்ன பிரச்சனை? பல வருஷமா பழகிறோம், எவ்வளவோ கொடுக்குறோம், வாங்கிக்கிறோம். இப்ப மட்டும் என்ன திடீர்னு கணக்கு விளக்கு? இல்ல, என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். கிசு கிசு ரகசியமா சொல்ல விடாது. அடே, எனக்கு ரொம்ப நாள் அந்த கிசு கிசு பத்தி கேட்கணும்னு ஆசை. ஆமா, இந்த அந்தரங்கமான ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு எப்படிதான் தெரியுது? சம்பந்தப்பட்டவங்களே சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம. இவரை பத்தி அவர் சொல்றாரு, அவரை பத்தி இவர் சொல்றாரு. எங்களுக்கு என்ன நிஜமா பொய்யாரு கூட பாக்குறது இல்ல, எல்லாத்தையும் போட்டுறோம். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இங்க கூத்தாடி 2 பட்டா பத்திரிகைக்காரனுக்கு கொண்டாட்டம். எடுத்துக்கட்டு நேரம் தான். உனக்கு யாரையாவது பிடிக்கலன்னா சொல்லு, கச்சா முச்சா எழுதிடுறேன். வேண்டாப்பா, முடிஞ்ச அளவுக்கு உண்மையை எழுது. ஆமா, உண்மையை எழுதுறான். அதோட பத்திரிகை மூடிக்கிட்டு போக வேண்டியதுதான். யார திட்டலாம்? ஏப்பா, ஏன் தயங்குற? உங்ககிட்ட கேட்கறதுக்கே தயக்கமா இருக்கு. உன் தம்பி தங்கச்சி காலேஜ் கிட்ட பணம் வேணுமா? எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபாய் வேணும். இவ்வளவுதானே? இந்த 500 ரூபாய்க்கு வவுச்சர் அடிச்சிருக்கேன், இதை ஞாயிற்று கொடுத்து வாங்கிக்கோ. ஏப்பா, என்ன விஷயம்? முதலாளி, இந்த காலத்துல ஒவ்வொருத்தர்கிட்ட கெஞ்சி கேட்டாலும் பணம் கொடுக்கறது இல்ல. நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே எடுத்து கொடுக்குறீங்க. உங்க பெருந்தன்மையும் மனிதாபிமானத்தையும் நினைச்சா என் உடம்புல புல்லரிச்சு போகுது. சந்தானம், நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து நீ உனக்காக எதையுமே கேட்கறது இல்ல, செஞ்சுக்கிறது இல்ல. இந்த காலத்துல மத்தவங்களுக்கா வாழ்றது ரொம்ப கம்மி. அந்த நல்ல கொள்கை உன்கிட்ட இருக்கு. வறுமையில சிக்கி அந்த கொள்கை தவறுங்கிற முடிவுக்கு நீ வந்துடக்கூடாதுன்னா என்னால முடிஞ்சது உனக்கு நான் செய்கிறேன். கடவுள்
தொடர்ந்து ஒருத்தர் கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணான்னு அர்த்தம். காட் இஸ் கிரேட். நாயுடு சார், நாயுடு சார், இந்தாங்க 500 ரூபாய் பணம் கொடுங்க. ஏன்பா கண்டானா, ஏற்கனவே உன் கணக்குல ஏகப்பட்ட பாக்கி இருக்கு, அது போதாதுன்னு இது வேறயா? முதலாளி சைன் போட்டுக்காரு, கொடுக்க முடியுமா முடியாதா? வாப்பா தரேன்பா, ஆவுன்னா உள்ள போயிடுற, வா வாங்கிக்க. இந்த பாரு, நானும் இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து பணத்தை எண்ணி எண்ணி எண்ணியே என் கைரேக தேஞ்சு போச்சு. நீ சின்ன பையனா 50 ரூபா சம்பளத்துல இங்க வேலைக்கு சேர்ந்த, எங்களுக்கெல்லாம் காபி வாங்கி கொடுத்துட்டு அலைஞ்சடா. இன்னைக்கு நீ பெரிய மிஷின் மேன், உனக்கு 1000 ரூபாய் சம்பளம். நான் உங்க அப்பாவுக்கு முந்தி இங்க வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு 575 ரூபாய் தான் சம்பளம். எல்லாருக்கும் ஆண்டவன் தலையில எழுதி எனக்கு முதுகுல எழுதிட்டான் போல இருக்குது. அது மழையில நனைஞ்சு அழிஞ்சு போச்சு. இந்தா எல்லாம் அவங்கவங்க மன போலதாங்க வாழ்க்கை அமையும். அடே முகத்துல அடிச்சிடாதடா. நாயுடு சார், நானும் தான் பாக்குறேன். ஒரு வேலை செய்யறதுக்குள்ள 9 நிமிஷம் பேசுறீங்களே, உங்களால எப்படி முடியுது? வாயாலதான் சில வயலுக்கு ஆண்டவன் வாயை கொடுத்தும் பேசுவேனான்னு அடம் பிடிக்கிறானே. நாயுடு சார், நான் தான். 40 வயசு ஆனாலே நாய் குணம் வரும்னு சொல்றாங்களே, வாஸ்தவம் தானே? எனக்கு தெரியாத, எனக்கு 56 வயசாகுது. ஓ, நாயுடு சார், நீங்க ஒரு நாள் பூரா பேசாம இருந்தா நான் உங்களுக்கு 10 ரூபாய் தரேன், பந்தயம். ஐயோ வேண்டாமா, இந்த ஆபீஸ்ல எனக்கு வேண்டாதவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. என் வாய்க்கு பயந்துதான் ஒழுங்கா இருக்கிறாங்க. நான் என்னைக்காவது ஒரு நாள் மௌன விரதம் இருந்தேன், அன்னைக்கு நீ எல்லாரும் சேர்ந்து கண்ணா பின்னான்னு திட்டுவாங்களே. நாயுடு சார், எங்களுக்காக ஒரு நாள் மௌன விரதம் இருங்க சார். சரி இருக்கிறேன். என்னைக்கு சார்? வர்ற ஞாயிற்றுக்கிழமை. எங்க போக சொல்ற, நீ போடா உள்ள. என்ன ரகு, நான் நூல் சொல்றதுக்கு ஆமாங்க, பேண்ட் துணி கேட்டேன். என்னென்ன இந்த துணி வாங்கிட்டு வந்திருக்க? நல்லா உழைக்கணும்னு வாங்கிட்டு வந்தேன். ஆமா, இந்த துணிக்கு என்ன குறைச்சல்? இது பியூனும் குறுக்கம் போடுற துணி. இத காலேஜ் போட்டுக்கிட்டு போன கௌரவமா இருக்குமா? ஓஹோ, கௌரவமா இருக்காதோ? நான் என்ன இதுல உனக்கு யூனிஃபார்மா தைச்சுக்க சொன்னேன். இதுல பேண்ட் தைச்சுக்கோ, இதுக்கு மேல வேற கலர் ஷர்ட் போட்டுக்கோ. அடா, இந்த டெல்லின்னு டெரிகார்டுன்னு வாங்கி கொடுக்குற சக்தி இல்லப்பா. இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நான் ஒன்னும் டெர்லினோ டெரிகாட்ட கேட்கல. இதுக்கு மேல ஒரு ஒயிட் ட்ரில் வாங்கியிருக்கலாம். காலேஜுக்கு போட்டுக்க நல்ல ட்ரெஸ் கூட கிடையாது. காலேஜுக்கு போய் காசு என்னடா அது முணுமுணுப்ப? அண்ணன் இந்த அளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேரானேன்னு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றீங்களே? விவரம் தெரிஞ்ச நாள் இருந்து வேலை பார்த்து உங்களை காப்பாத்திருக்கேன்டா. கௌரவமா கௌரவம். நானும் கௌரவம் பார்த்திருந்தேன்னா அப்ப தெரிஞ்சிருக்க உங்க நிலைமை. என்ன அமுதோ, என்ன படிச்சிட்டு இருக்க? யாரோ புது எழுத்தாளர், கதையே இல்ல, வெறும் செக்ஸ் போர். செக்ஸ் போரா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நீங்க எல்லாம் படிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி புக்கு தான், செக்ஸ், சஸ்பென்ஸ், த்ரில்லு, பேய் கதையெல்லாம். சரி, படிக்கும்போது கொஞ்சம் விறுவிறுப்பா தான் இருக்கும். படிச்சு முடிச்சு 10 நிமிஷம் கழிச்ச உடனே போர் அடிக்கும். ஒண்ணுமே மைண்ட்ல நிக்காது. என்ன பிரயோஜனம்? சாப்பிட்டியா? இல்ல, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன செக்ஸ் புக் வச்சுக்கிட்டா? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? ஐயோ, அது ஏன் கேக்குறேன். நேத்து நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்ணவன் மிஷினை கோளாறு பண்ணிட்டு போயிட்டான். ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். அமுதோ, உனக்கு தெரியுமா உனக்கு? என்ன? இந்த மிஷினும் பொண்டாட்டியும் ரெண்டு ஒரே மாதிரி தான். ஒருத்தன் கை இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருக்கும். கை மாறிடுச்சு. என்ன உதாரணம் இது? எங்க படிச்சீங்க? ஏதோ ஒரு புக்ல படிச்சேன். உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா? உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா என்ன? நான் வந்து காண்டேகர், ஜானகிராமன், ஜெயகாந்தன் இவங்க எழுதிய புத்தகங்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி படிப்பேன். நல்ல புத்தகத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அது மனசை கிளறணும், அறிவை தோழணும். ஆழமான விஷயங்களையும் தத்துவங்களையும் படிக்கிற வயசா இது? ஏதோ பொழுது போறதுக்காக கதை நாவல் படிக்கிறோம். தத்துவம்னா இவங்க என்ன எழுதுறது? அந்த காலத்திலேயே பட்டினத்தார், வள்ளலார் அவங்க எல்லாம் சொல்லாத தத்துவத்தை இவங்க எழுதுறாங்க. உன்ன மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, சொல்றாங்க. பாவம், காகித பூக்கள். சும்மா சொல்லிட்டா எப்படி? நான் சொல்றதுல என்ன தப்பு? விளக்கி சொல்லுங்க. அமுது, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா முடிவே இருக்காது. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். ஏதோ 50-60 வருஷம்
வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்ச கேழ்வ மாதிரி பேசுறீங்களே, வேற ஏதாவது பேசக்கூடாதா? கிடைக்கிற நேரமே கொஞ்சம். வேற என்ன நான் பேசணும்னு நீ எதிர்பார்க்கற? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. நேத்து நீ சாப்பிட்டு போகும்போது சொல்லிட்டு போனியே, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனா அது சரிதானான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன புரிஞ்சது? அது எப்படி சொல்றது? அது வந்து ஒண்ணு எத்தனை 2. 1ங்கிற நம்பரோட இன்னொரு நம்பர் சேர்த்துட்டு 2 நீ சொல்லிட்ட. நான் சொல்றது 1ங்கிறது ஒரு உயிருள்ள ஆண், 2ங்கிறது ஒரு உயிருள்ள பெண். இந்த 2ஐயும் எப்படி கூட்டுறது? 2க்கும் மனசு பொருந்திருந்தா கூட்டல் சுலபம். சரிமா, மனசு பொருந்து இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மையான காதல் 2 பேருக்கும் இருந்தா கண்ணுல ஆரம்பிக்கும், புன்னகையில வளரும். அதிலேயே புரிஞ்சுக்கலாமே. அப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டா நீ என்ன செய்வ? ஏற்பட்ட என்னவா, ஏற்பட்டிருக்கு. நான் அவரை சந்திக்கிறேன், பேசுறேன், சில சமயம் அவர் கூடவே சேர்ந்து சாப்பிடுறேன். அவருடைய பார்வையில அவருடைய எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அவராவே அதை சொல்லட்டும்னு காத்துட்டு இருக்கேன். எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வாயில புளியோதரை அடிச்சுக்கிட்டு மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அசட்டுத்தனமா சிரிக்கும் போது பாவமா இருக்கு. அவரா எப்பத்தான் சொல்றாருன்னு பாக்குறேன். ஏண்டா சேஷாத்ரி, என்னங்க ஒரு சந்தேகம். என்ன? வந்து ஆமா, நீதான் உப்பு மண்ணாச்சே, வீடு கட்டவன் ஆயிக்கல, விளைச்சலுக்கும் பிரயோஜனம் இல்ல. சந்தானா சந்தானா, வந்து நீ வேண்டாப்பா, 1000 பிரச்சனையில குழம்பி போயிருக்கிற, உன்கிட்ட பேசுறதே தப்பு. அமுதா, என்ன சார்? நீ சொல்லு. ஒண்ணும் என்ன சொல்லுமா. நம்பரா இருந்தா 1 1 2ன்னு சொல்லிடுவ. இங்க பாரு, அதுவே ஒரு ஆணாவும் ஒரு பொண்ணாவும் இருந்தா எப்படி? நாயுடு சார், உங்க கேள் எனக்கு புரியுது. என் விடைய பளிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 1 2. அப்பா அடுத்த வருஷம் 3. என்னப்பா? இப்படி வாங்க, உட்கார. உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச. சொல்லுங்கப்பா. கல்யாண புரோக்கர் ரங்கசாமி இல்ல, அவர் வந்துட்டு போனார். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கேம்மா. என் கல்யாணத்தை பத்தி நானே உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேப்பா. ஆபீஸ்ல எங்க கூட சந்தான்னு ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, உன் நன்மைக்காக சில விஷயங்கள் சொல்றேன். கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காத. 2-3 நாள் நல்ல யோஜனை பண்ணி அப்புறம் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வா. சந்தானத்தை எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல பையன்மா. சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை அவன் நடத்துறாங்கிறது எனக்கு தெரியும். அவனுக்கு பல பொறுப்புகள் இருக்கு. 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி. இவங்களுடைய படிப்பு, கல்யாணம் இதெல்லாம் வேற இருக்கு. ஏற்கனவே நிறைய கடன் பட்டிருக்கான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியானா வாழ்க்கை பூரா வறுமையோட தான் போராட வேண்டியிருக்கும். நான் பார்த்திருக்கிற பையன் பேங்க்ல வேலை பார்க்கறான். மாசம் 1500 ரூபாய் சம்பளம். அவங்க அப்பா இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவரும் 1000-2000 சம்பாதிக்கிறார். ஒரு பிக்கல் பிடுங்கல் இல்லாம நிம்மதியா வாழலாம். என்ன யோசனை பண்ணி பாருமா.